அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A இந்த எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேட்ச். இது ஃபியூச்சர் பேட்ச்னு நான் சொல்லுவேன். இது என்ன ஃபியூச்சர் அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு தெரியும். ஜிஎஸ் கொஸ்டின்ஸ் முழுக்க முழுக்க தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ்லயுமே இருக்கும். மேக்ஸும் ரெண்டு லாங்குவேஜ்லயுமே இருக்கும், தமிழ் இங்கிலீஷ்ல இருக்கும். தமிழுக்கு தனியாகவும் இங்கிலீஷுக்கு தனியாகவும் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கான ஸ்கெடியூல் உங்களுக்கு வந்துடும். இதனுடைய ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 1000 rupees. இந்த டிகிரி லெவல் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த டெஸ்ட் ஃபுல்லாமே நம்ம பண்ண போறோம். எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் லெவல் கிடையாது. இப்போ குரூப் 2 2A பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்ட்ல உங்களுக்கு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஜிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 75 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஆப்டிடியூடுக்கு 25 கொஸ்டின்ஸ். ஜிஎஸ் டிகிரி ஸ்டாண்டர்ட். இங்க மென்டல் எபிலிட்டி பாத்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் மாற போறது இல்ல. பார்ட் சி பாத்தீங்கன்னா லாங்குவேஜ் ஜெனரல் இங்கிலீஷ் ஆர் ஜெனரல் தமிழ். ஜெனரல் இங்கிலீஷுக்கு நான் இந்த இது கொடுக்குறேன், தனியா உங்களுக்கு கொடுக்குறேன், வெயிட் பண்ணுங்க. எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்னு இருக்கும், அதை நான் அடிச்சிருப்பேன், நீங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும். நான் அதை அப்படியே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருப்பேன். ஏன் இதை பண்ணியிருக்கேன்னு கேட்டா குரூப் 4ல அது எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்னு சொல்லிட்டு இலக்கணம் ஓகே 25 கொஸ்டின் கூட ஓரளவுக்கு ஓகே. இலக்கணம் இந்த 5 தான். இந்த 5 இது பாத்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் பாத்தீங்கன்னா ட்ரிக்கி பண்ணிட்டாங்க. இலக்கணத்துல கூட பாத்தீங்கன்னா நமக்கு 25 கொஸ்டின் கேட்கறாங்கன்னா ஒரு 15 கொஸ்டின்ஸ் கூட நம்மளால அடிக்க முடிஞ்சிச்சு. மிச்சம் இருக்கக்கூடிய 10 கொஸ்டினையும் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து எடுத்திருக்காங்க. பட் இட்ஸ் அந்த கான்செப்ட் தெரிஞ்சா நம்ம அடிச்சிடலாம்னு சொல்றாங்க. இட்ஸ் அக்செப்டபிள், ஓகேங்களா? அது கூட ஒரு 50% அக்செப்ட் பண்ணிக்கலாம். மற்றது இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த கலை சொற்கள், எழுதும் திறன், சொல்லகராதி, எளிய மொழிபெயர்ப்பு இதெல்லாம் எங்கெங்கேயோ இருந்து எடுத்தது, தீர்ந்துச்சிக்கவே முடியாது. பட் இருந்தாலும் வரக்கூடிய குரூப் 2க்கு பாத்தீங்கன்னா இது எல்லாமே எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டா இல்லாம டிகிரி ஸ்டாண்டர்டா தான் நம்ம டெஸ்ட் பேட்ச் கண்டினியூ ஆகும். ஸோ ஏன்னா கொஸ்டின்ஸ் எல்லாமே டிகிரி லெவல் தான். அதாவது டிகிரி லெவல்னா எல்லாம் நிறைய கூற்று காரணத்தோட வைக்க போறேன். கூற்று காரணத்தோட தான் பாத்தீங்கன்னா கொஸ்டின் இருக்கும். ஸோ கூக்கோட தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க. இதுல ஃப்ரீ தமிழ் ஸ்கெடியூல் பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே உங்ககிட்ட கொடுத்துருந்தேன். தமிழும் மேக்ஸும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ் இருக்கும்பா. ஆப்டிடியூட் 6ல இருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இலவசமாவே கிடைச்சிரும். இதுல ஒரே ஒரு திருத்தம், இந்த மேக்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா 25 கொஸ்டின்ஸ் தான். அது மட்டும் கொஞ்சம் மாத்திக்கோங்க. மேக்ஸ் எல்லாமே 25 கொஸ்டின் தான். இங்க இந்த பிராக்கெட்ல 25 இருக்குல்ல, எல்லாமே 25 கொஸ்டின்ஸ் தான், 200 இல்ல. அது டைப் பண்ணும்போது மொத்தமா 200ன்னு போட்டு வச்சிட்டாங்க. ரைட். மற்றபடி பொது தமிழ் 6 7 பழைய புத்தகமும் புது புத்தகம் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா 200 கொஸ்டின்ஸா நம்ம கொடுத்துருப்போம். இது மொத்தம் 13 டெஸ்ட் இருக்கும். 11ஆம் வகுப்பு சேர்த்து தான், 11 12 எல்லாமே சேர்த்து தான் பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்க போறோம். அது 1 by 1 உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். ரைட்டா? ஸோ இதோடைய டேட் நான் உங்களுக்கு சொல்றேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த போராட்டம் சம்பந்தப்பட்டதெல்லாம் ஒரு சிலது டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால நான் அதுல கொஞ்சம் இதா போயிட்டேன். ரைட். அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு டெஸ்ட் வைஸ் அண்ட் ஸ்கெடியூல் சப்ஜெக்ட் டாபிக்கோட நம்ம கொடுக்குறோம். எல்லா கொஸ்டினுமே 200 மார்க் தான் பாத்தீங்கன்னா 200 கேள்விகள் கேட்போம். ஸோ இதுல உங்களுக்கு யூனிட் 4ல இருந்து ஆரம்பிச்சு யூனிட் 6 எல்லாமே புது சிலபஸ் படி தான் போகும். நீங்க ஸ்கெடியூல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பாலிட்டில இருந்து ஒரு 15 கொஸ்டின் கேட்கறாங்க. குரூப் 4ல எப்படியோ அதே மாதிரிதான் குரூப் 2க்கும் பாலிட்டில இருந்து 15 கேள்வி பாத்தீங்கன்னா கேட்கப்படும். அதுக்கு அடுத்து இந்த 2 டாபிக்ல இருந்து ஒரு 20 கேள்வி. ஸோ இப்ப இதை மட்டும் நீங்க பாத்தீங்கன்னாலே 55 கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா தன்னால வந்துடும். அதுக்கு அடுத்து ஹிஸ்டரியும் இருக்கும், ஐஎன்எம்மும் சேர்ந்துதான் இருக்கும். அதுக்கு அடுத்து சயின்ஸும் ஜியாகிரபி சேர்த்து ஒரு 10 கேள்வி. ஓகேங்களா? இதுக்கு நடுவுல கரண்ட் அஃபேர்ஸ்னு எதுவும் தனியா கொடுக்கல. எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா சப்ஜெக்டுக்குள்ளேயே வந்துடும். அட்மினிஸ்ட்ரேஷன், பாலிட்டி, ஜியாகிரபி, சயின்ஸ் இதுக்குள்ளேயே உங்களுக்கு பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். ஸோ நீங்க சிலபஸ்ல பார்த்தா தெரிஞ்சிருக்கும். ரைட். ஸோ அதன்படியே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாலிட்டி டெஸ்ட் இருக்கும் போதே கரண்ட் அஃபேர்ஸும் ஒரு சில கொஸ்டின்ஸ் கொடுப்போம். ரைட். அதே மாதிரி எல்லா சப்ஜெக்ட்லயும் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸும் சின்னதா ஆட் ஆயிட்டு வந்துகிட்டு இருக்கும்.
தமிழ் கொஸ்டின்ஸ் வந்து கொடுக்கும்போது மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் இருக்காது. ஸோ மற்றபடி எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 200 கேள்விகள் அடங்கியதா தான் இருக்கும். ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா டெய்லி டெஸ்ட்டும் இருக்கு, வீக்லி டெஸ்ட்டும் இருக்கு. இது அப்பப்ப நான் வந்து புதன் ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்லிட்டு நம்ம டெஸ்ட் வந்து கொடுப்போம். இது வந்து வாரத்துக்கு 2 டெஸ்ட், டைம் இல்ல. ஸோ அதனால எப்பயுமே வாரத்துக்கு 1 டெஸ்ட் வைப்போம். இப்போ வாரத்துக்கு 2 டெஸ்ட். இதுக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா தினமும் டெஸ்ட் வந்து இருக்கும். தினமும் எப்படி சார் டெஸ்ட் அப்படின்னு கேட்டா, இப்ப முதல் ஸ்கெடியூல் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல்லயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அரசியலமைப்பு, கான்ஸ்டிடியூஷன், பிரியாம்பிள் இந்த மாதிரி சொல்றோம்ல. ஸோ இது சம்பந்தமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் புக் பிளஸ் அவுட் சோர்ஸ், அதாவது லக்ஷ்மிகாந்த் போன்ற புத்தகங்கள், அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் கொஸ்டின் கேட்கறாங்க, கூற்று காரணத்தோடய இப்படிதான் கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கொடுத்துருவோம். டெய்லி வந்து பாத்தீங்கன்னா இந்த டாபிக் படிங்க, படிச்சுட்டு கொடுங்க. ஏன்னா 2 நாள் தான் நமக்கு டைம் இருக்கும். இப்ப 20ஆம் தேதி டெஸ்ட் ஆரம்பிக்கிறது. லாஸ்ட் டேட் ஜாயினிங் வந்து பாத்தீங்கன்னா நீங்க 19ஆம் தேதி லாஸ்ட் டேட், 9/7/2025 லாஸ்ட் டேட். நான் இங்க லாஸ்ட் டேட்னு எங்கேயும் கொடுக்கவே இல்லை. லாஸ்ட் டேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 19ஆம் தேதி தான். ஏன்னா 20ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 20ஆம் தேதின்னு இழுத்துக்காதீங்க, ஓகேங்களா? ஸோ ஒரு சிலர் வந்து கேட்பீங்க, சார் 20ஆம் தேதி இந்த மாதிரி சார் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வேணா 20ஆம் தேதி லாஸ்ட் வச்சுக்கோங்க. மற்றபடி 19 தான் லாஸ்ட் டேட். 19ஓட ஜாயின் பண்ணிருங்க, ரைட்? ஸோ டெஸ்ட் 2வா இருக்கட்டும், எல்லாமே டெஸ்ட் 2ல பாருங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா இலக்கணம், இலக்கியம் ரெண்டுமே சேர்த்து. திருக்குறள்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப புதுசா என்னென்ன எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்களோ அதை பேஸ் பண்ணியே வந்து பாத்தீங்கன்னா திருக்குறள் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும், ரைட்? அதே மாதிரி இந்த ரகர ரகர வேறுபாடு, சந்திப்பிழை, குறில் நெடில், பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, இதுவும் அந்த மாதிரி தான் புது பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே தயாராகிக்கோங்க. இல்லைங்களா? நம்ம கொடுத்த புக் லிஸ்ட் எல்லாம் நான் கொடுத்துருப்பேன் உங்களுக்கு. அதாவது குரூப் 4ல என்னென்ன சோர்ஸ்ல இருந்தெல்லாம் வந்திருக்கு அப்படிங்கறத பொறுத்து இருக்கு, ரைட்? ஸோ அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த புக்கை படியே வந்து பாத்தீங்கன்னா படிங்கப்பா. ஸோ அதுவும் நான் உங்களுக்கு சொல்றேன், எப்படி படிக்கணும் என்ன ஏதுன்னு நான் சொல்றேன், ரைட்? ஸோ அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடிஸ் பாலிட்டி, இது 3வது டெஸ்ட். இந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்துடும். அதே மாதிரி தமிழ்நாடு ஹிஸ்டரி, இந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின் வரும். இங்க பாருங்க, உங்களுக்கு மேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்ணியிருப்பேன். மேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வழக்கம் போல இந்த மேக்ஸ்ல இருந்து 15 கொஸ்டின், ரீசனிங்ல இருந்து ஒரு 10 கொஸ்டின், எப்படி 25 கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி இதுல இருந்து கேட்டுருவோம். ஸோ அப்ப இந்த 200ல 25 வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸுக்கு, மற்றது எல்லாமே 175 வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ் இருக்கும். இது பார்த்தா உங்களுக்கு வந்து எப்படி தோணும்னா அப்படியே குரூப் 1 லெவல்லையே தோணும். ஏன்னா எல்லாமே 200, ஓகேங்களா? ஸோ ஜிஎஸ் எல்லாம் வரும்போது நீங்க ஃபுல்லா 200 தான். தமிழ் பாருங்க, தமிழ் மட்டும் நீங்க 200 கொஸ்டின் எழுதுவீங்க, ஓகேங்களா? இது எல்லாமே வச்சு நமக்கு டைம் இல்லைங்கிறதுனால தான் நம்ம இவ்வளவு நெருக்கி பண்றோம். இதுவே வந்து ஒரு 100 நாள் இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பரா பண்ணிருக்கலாம். பட் ஆனா வந்து டைம் இல்லை. ஸோ அதனாலதான் இப்படி இந்த ஸ்கெடியூல் ஃபுல்லாமே நீங்க பாருங்க. அப்ப லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 மார்க் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஸோ முழு மாதிரி தேர்வு 1, 2, 3. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா குரூப் 4ல ஒரு சில ப்ராப்ளம் ஆச்சு. இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவா குரூப் 4 மாடல்ல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் டெஸ்ட் ஃபார் குரூப் 2க்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஸோ 18வது டெஸ்ட் 19, 20, 28ஆம் தேதி நமக்கு வந்து எக்ஸாம். ஸோ அது பார்த்துக்கோங்க. அதை பேஸ் பண்ணி இன்னைக்கு நமக்கு வந்து டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நடக்கும். ஸோ இதனுடைய வேர் டு ஸ்டடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெலிகிராம்ல இருக்கு. டெலிகிராம்ல போய் சர்ச் பண்ணுங்க. இல்ல இந்த லிங்கை, இந்த பிடிஎஃபோட லிங்க் நீங்க கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். லிங்க் இந்த பிடிஎஃபோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அது பார்த்துக்கோங்க. இதனுடைய ஃபீஸ் வந்து 1000 rupees ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ இதை இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். QR கோட் ஸ்கேன் பண்ண முடியாதவங்க, அக்கௌண்ட் வழியா செலுத்தணும்னு நினைக்கிறவங்க இந்த அக்கௌண்ட் நம்பர் யூஸ் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுல இந்த 5வது கேரக்டர் IFSC கோட்ல 5th கேரக்டர் மட்டும் 0, மற்றது ரெண்டுமே வந்து ஓ வரும், ஆங்கில எழுத்தான ஓ வரும். ஸோ இந்த பணம் செலுத்திட்டு அதுக்குடைய அந்த ஸ்லிப் இருக்குல்ல, அது ஃபுல் ஸ்லிப்பா வந்து எனக்கு வாட்ஸ்அப் வந்து பண்ணி விடுங்க இந்த நம்பருக்கு. ஃபுல் ஸ்லிப் அப்படின்னு சொல்லும் போது நீங்க கூகுள் பேலயோ இதுலயோ பண்ணாலே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஸ்லிப் வரும், ஓகேங்களா? ஸோ அதாவது அதுல வந்து பாத்தீங்கன்னா UTR நம்பரோட ஒரு ஃபுல் ஸ்லிப் வரும். அந்த ஸ்லிப்பை வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி விடுங்க, ரைட்? அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா சலான்ல பே பண்றவங்க அந்த சலானை போட்டோ எடுத்து எங்களுக்கு அனுப்பி விடுங்க.
அக்கௌண்ட் நம்பர் யூஸ் பண்ணி சலான் அனுப்புவாங்க. போட்டோ எடுத்து அனுப்பி விடுங்க. ரைட். இந்த இந்த ஸ்கெடியூல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ணுங்க. அதே நேரத்துல ஃபீஸ் பே பண்ணிட்டு அதை ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நண்பர்களே. உங்களுக்குன்னு தனியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிங்க் வந்து பாத்தீங்கன்னா சென்ட் பண்ணுவோம். அந்த லிங்க்ல இப்ப குரூப் 4க்கு நான் இங்க ஒரு மாடல் கொடுத்துருக்கேன். இங்க ஒரு மாடலுக்கு தான் குரூப் 4ன்னு கொடுத்துருக்கேன். பிரத்யேக வகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு குரூப் 4 கொடுத்துருப்பேன். ரைட். ஸோ குரூப் 2க்கு வந்து பாத்தீங்கன்னா தனியா ஒரு லிங்க் வந்து கிரியேட் பண்ணி டெலிகிராம் சேனல் வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணி அனுப்புவோம். ஸோ அந்த சேனல்ல எல்லா பிடிஎஃப்மே வந்து பாத்தீங்கன்னா 1 by 1 வந்துகிட்டு இருக்கும். உங்களுக்கு 1 by 1 வரும். அந்தந்த டேட்டுக்கு தந்தாப்புல வந்து பாத்தீங்கன்னா டெய்லி உங்களுக்கு 1 by 1 வந்துடும். ஸோ இந்த 75 நாள் முழு உணர்வோட வந்து பாத்தீங்கன்னா குரூப் 4ல எப்படி இருந்துச்சோ அதே மெத்தட்ல ஃபுல்லா எழுதுங்க. ஸோ உங்களுக்கு நிச்சயமா ஒரு ஐ ஓப்பனரா இருக்கும். வரக்கூடிய இந்த குரூப் 2 எக்ஸாமை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் எழுதுவீங்க. ஸோ இல்ல சார் நான் எனக்கு வந்து ஜாயின் பண்ண விருப்பம் இல்லைன்னா கூட நீங்க இந்த ஸ்கெடியூலை பயன்படுத்தி படிக்க ஆரம்பிங்க. நிச்சயமா உங்களுக்கு இந்த ஸ்கெடியூல் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்க, இல்ல டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுங்க. ப்ளீஸ் கால் பண்ணாதீங்க. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.